நாங்க ஒரு 4 மாச குழந்தைக்கு இங்க ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 மாச குழந்தைக்கு 8 வயசு குழந்தையோட ஊசியை போட்டாங்க. போடுறதுக்கு நான் தான் கேட்க வந்தோம். எங்க அண்ணன் என்ன கேட்டாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு போலீஸ்கார் தான் கேட்க வந்தோம். கேட்க வந்த இடத்துல போலீஸே எங்களை அவ்வளவு அடி. நாங்க இப்போ ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் கேக்குறாங்களா, ஜென்ஸ் கிட்ட பதில் சொன்னோம். லேடிஸ் எப்படி அடிப்பீங்க பாருங்க, புடவைய பாருங்க, புடவை கிழிச்சாங்க. அவங்களை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பிரெக்னெண்டா லேடி சொல்றாங்க, சார் அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவன் மேல கை வைக்காதீங்க, அவங்களையே போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் போலீஸோட இருந்தா சட்டையை கீழ்ச்சி எங்க அண்ணன் மேல எப்படி அவர் கை வைப்பாரு? போலீஸார் கூட சார் என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுதான் நியாயம். எப்படி நீங்க அடிப்பீங்க? ஒரு தனலட்சுமி மேடம் கேக்குறாங்க, அவங்க அவ்வளவு தகாத வார்த்தையில அசிங்கமா கேக்குறாங்க எங்க முன்னாடி, இவனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு. சார் நியாயம் கேட்க கூடாதா? யாருமே நியாயம் கேட்க கூடாதா? பொதுஜனமே கேட்க கூடாதா? ஒரு அட்வொகேட்டுக்கு இவ்வளவு ஒரு இதுல பொதுஜனத்துக்கு நாங்களே என்ன பண்ணோம் சார்? அவங்க கேக்குறாங்க பொதுஜனம் கூட கேட்க கூடாதுன்றாங்க. அப்ப எப்படிதான் சார் இந்த நாடு இப்படி போகுது? சளினால போயிருக்காங்க சார். ஒரு 4 நாள் தான் ஆகுது. சளி குழந்தைக்கு 4 நாள் தான் ஆகுது. அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியாத ஒரு வேலை செய்யற நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, போட்டு ஊசியா ஒரே பேர் இருக்கிறதால அந்த பேர் 4 மாச குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டாங்க. 8 வயசு குழந்தைக்கும் 4 மாச குழந்தைக்கு என்ன டிஃபரெண்ட் நீங்களே பாருங்க. தெரிய தேவையில்ல, குழந்தை இறந்துச்சு சார். அதை நாங்க கேட்க மாட்டீங்க. எங்க வீட்டுல 4 வயசு குழந்தை இருக்கு சார், நாங்க கேட்க மாட்டோம். ஒரு மனசாட்சி இல்ல உங்களுக்கு? அதாவது குழந்தைக்கு சளின்னு சொல்லி தாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சளின்னு சொல்லி அட்மிட் பண்ண குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன இருக்கு, குழந்தைக்கு சளி இதுவாகல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இன்ஜெக்ஷன் 4 மந்த் பேபியோட பேரும் இன்னொரு ஒரு 10 வயசுக்கான குழந்தைக்கான பேரும் சேமா இருக்கிறதுனால டிஃபரெண்ட் தெரியாம இன்ஜெக்ஷன் மாத்தி போட்டாங்க. அதுவும் அந்த அம்மாக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாம குழந்தையோட லங்ஸ் பக்கத்துல ஒரு ஹோல் ஒன்னு போட்டிருக்காங்க. அது ஹோல் ஒன்னு போடுறாங்கல்ல, அதை என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்ல. அந்த விஷயத்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு 4 மாசம் குழந்தைக்கு போயிட்டு யாராவது லங்ஸ் பக்கத்துல ஹோல்ஸ் போடுவாங்களாங்க? இது மாதிரிலாம் அநியாயம் பண்ணதுனால எங்களுடைய சார் விஜயகுமார் சார் ஏன் இது மாதிரி பண்ணிருக்கீங்க, எதனால அந்த குழந்தைக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு, எந்த ரீசன் நீங்க இவ்வளவு இது ஸ்டெப் எல்லாம் பண்ணிருக்கீங்க, மெடிசன் ஸ்டெப்லாம், இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கே தெரியாம இருக்குது. இது இன்னும் ஏன் இது மாதிரி நீங்க பேரண்ட்ஸ் கொள்ளாம இது மாதிரி ஸ்டெப் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரு பேசிட்டே இருக்கும் போதே சட்டில கையை பிடிச்சி தர நீத்துன்னு போறாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, திமுக ரொம்ப எங்களை இது பண்ணிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இது இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லேடி 2 ஜென்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, வேன்ல ஏத்திட்டாங்க. ஃபுல்லா ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்றாங்க, நேரம் ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு வரணும். அது மாதிரி ஸ்டேஷன் கூட்டு வராம 1/2 மணி நேரம் சுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன வேலை பண்ணிட்டாங்க? ஏதாவது கடத்தல் பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ஸ்டேஷன். இதுக்கு 1/2 மணி நேரம் சுத்த வராங்க. நாங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறோம், தெருவா ரோடா தெரித்து இருக்கிறோம். இது மாதிரிலாம் இட்டு என்ன அவசியம்? என்ன நாங்க என்ன பண்ணிட்டோம்? இல்ல கள்ள கடத்தல் பண்ணிட்டோமா, இல்ல ஏதாவது இது பண்ணிட்டோமா? எதுவுமே பண்ணல. நான் இதை தானே கேக்குறோம், குழந்தை இருந்துச்சு, என்ன ரீசன்? இதுக்கோசம் தானே. அது மாதிரி எஃப்ஐஆர் போட்டா நான் இறங்குறேன்னு சார் சொல்றாரு. எஃப்ஐஆர் நாங்க போட மாட்டோம், நீங்க இறங்கி வாங்க, நாங்க பேசலாம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப அராஜகங்க. ஆமா, எஃப்ஐஆர் போட்டா தானே என்ன ரீசனே தெரியும். இப்ப அவர் வக்கீல் அவர் மேல இது மாதிரி கைய வைக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம நீங்க இறங்க சொன்னா என்ன இறங்குது? அதுதான் எங்க கேள்வி கேட்டோம்.